முக்கிய செய்திகள். போர்க்கப்பல்களை அனுப்பி மிரட்டினால் ஈரான் மக்கள் அஞ்ச மாட்டார்கள். தாக்குதல் நடத்தினால் பதிலடி பலமாக இருக்கும் என ட்ரம்புக்கு கமேனி எச்சரிக்கை. தமிழ்நாட்டின் உரிமை குரலை கேட்க மறுக்கும் மாற்றாந்தாய் மனப்பான்மை. திருக்குறளையும் புறக்கணித்த மத்திய பட்ஜெட் என ஸ்டாலின் விமர்சனம். வளர்ச்சி திட்டங்களுக்கு அறிவித்த பல்லாயிரம் கோடி ரூபாய் நிதி குறைப்பு. பொருளாதார மேலாண்மையில் மிகப்பெரிய தோல்வி என ப. சிதம்பரம் விமர்சனம். உக்ரைன் ரஷ்யா விவகாரத்தில் அபுதாபியில் நாளை மறுதினம் முத்தரப்பு பேச்சு. போரில் வெற்றி உறுதியாகிவிட்டதாக ரஷ்யா அறிவிப்பு. வணக்கம். வணக்கம். மிரட்டல் விடுப்பது அமெரிக்காவுக்கு வாடிக்கைதான் என்று கூறியுள்ள ஈரான் உயர் தலைவர் கமேனி தன் நாட்டின் மீதான எந்த ஒரு தாக்குதலும் மத்திய கிழக்கில் மிகப்பெரிய போரை ஏற்படுத்தும் என எச்சரித்துள்ளார். ஈரானில் பொருளாதார வீழ்ச்சி காரணமாக கடந்த ஆண்டு டிசம்பர் 28 அரசுக்கு எதிரான மக்கள் போராட்டம் தொடங்கியது. போராட்டத்தில் வன்முறை வெடித்ததால் கலவரத்தை ஒடுக்க ராணுவமும் காவல்துறையும் துப்பாக்கிச்சூடு நடத்தின. இதில் பாதுகாப்பு படையினர் உட்பட 3117 பேர் கொல்லப்பட்டதாக அரசு தெரிவித்துள்ள நிலையில் 5000 முதல் 36,509 பேர் வரை உயிரிழந்திருக்கலாம் என மனித உரிமை அமைப்புகள் கூறி வருகின்றன. போராட்டத்தை ஒடுக்க வன்முறையை பயன்படுத்தினாலும் கைதானவர்களை தூக்கிலிட்டாலும் ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரித்தார். தொடர்ந்து தாக்குதலுக்கு அவசியம் ஏற்படவில்லை என்ற அவர் பின்னர் அடுத்தடுத்து போர்க்கப்பல் அணிகளை ஈரானை நோக்கி அனுப்பியிருப்பதாக தெரிவித்தார். அணு ஆயுத சோதனையை ஈரான் கைவிடாவிட்டால் தாக்குதல் நடத்தப்படும் என்று ட்ரம்ப் எச்சரித்துள்ள நிலையில் அமெரிக்க போர்க்கப்பல்கள் மத்திய கிழக்கு பிராந்தியத்தை சென்றடைந்துள்ளன. இந்நிலையில் 14 ஆண்டுகள் அடைக்கலம் புகுந்திருந்த பிரான்சிலிருந்து மன்னர் ஆட்சிக்கு எதிராக புரட்சி நடத்த 1979 ஆண்டு பிப்ரவரி 1 கமேனி ஈரான் திரும்பியதன் 47ஆம் ஆண்டு தினத்தை ஒட்டி டெஹரானில் ஆதரவாளர்கள் இடையே அவர் பேசினார். கப்பல் விமானம் என்று கூறி மிரட்டல் விடுப்பது அமெரிக்காவின் குணம் என்று கூறிய கமேனி ஈரான் மக்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் மத்திய கிழக்கு போர் பிராந்தியமாக மாறும் என்றும் பதிலடி பயங்கரமாக இருக்கும் என்றும் எச்சரித்தார். அப்போது கூடியிருந்தவர்கள் அமெரிக்கா அழியும் என்று முழக்கமிட்டனர். எண்ணெய் வளத்தை கொள்ளையடிப்பதே அமெரிக்காவின் எண்ணம் என்ற கமேனி அரசு அலுவலகங்களும் மசூதிகளும் தாக்கப்பட்ட அண்மை போராட்டம் அரசுக்கு எதிரான கலகம் போன்றது என்றார். இதனிடையே ஈரான் நாட்டு இஸ்லாமிய புரட்சிகர ராணுவத்தை தீவிரவாத இயக்கம் என்று வர்ணித்த ஐரோப்பிய நாடுகளின் படைகளை தீவிரவாத குழுக்கள் என ஈரான் நாடாளுமன்ற அவைத்தலைவர் முகமது பாக்கர் கலீஃபா அறிவித்தார். ஐரோப்பாவில் தீவிரவாதம் பரவாமல் ஈரான் ராணுவமே தடுத்து வருவதாக கலீஃபா தெரிவித்தார். அதற்கு எதிராக ஐரோப்பிய ஒன்றிய படைகள் செயல்படுவது தங்களுக்கு தாங்களே தீமை விளைவிப்பதாக அமையும் என்றும் அவர் கூறினார். தமிழ்நாட்டுக்கான எந்த முக்கிய திட்டத்தையும் குறிப்பிடாத நிதிநிலை அறிக்கையில் வழக்கமாக இடம்பெறும் திருக்குறளும் புறக்கணிக்கப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். நாடாளுமன்றத்தில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நேற்று தாக்கல் செய்த பட்ஜெட் தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் இந்த ஆண்டாவது மத்திய அரசின் கண்களுக்கு தமிழ்நாடு தெரியும் என்றும் நமது உரிமை குரல் அவர்களது செவியில் விடும் என்றும் இருந்த எதிர்பார்ப்பை பொய்க்கச் செய்து ஏமாற்றத்தை மத்திய அரசு வழங்கி இருப்பதாக கூறியுள்ளார். நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டின் நலன் முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டிருப்பதுடன் ஏழைகள், பெண்கள், விவசாயிகள், விளிம்பு நிலை மக்கள் என எந்த பிரிவினருக்கும் நன்மை பயக்கும் முக்கிய திட்டங்கள் இடம்பெறவில்லை என திரு ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். மொத்த வரி வருவாயில் மாநிலங்களுக்கான பங்கு 41 50 விழுக்காடாக உயர்த்தப்பட வேண்டும் என்ற பல்வேறு மாநிலங்களின் கோரிக்கை இந்த முறையும் புறக்கணிக்கப்பட்டிருப்பது மிகுந்த ஏமாற்றத்தை அளிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். நாட்டின் 2வது பெரிய பொருளாதாரத்தை கொண்டு பொருளாதார வளர்ச்சிக்கு பெரும் பங்களிப்பை செலுத்தி வரும் தமிழ்நாட்டுக்கு இதர வளர்ச்சியடைந்த மாநிலங்களை விட நிதி பகிர்வு சதவீதம் குறைவாக அளிக்கப்பட்டிருப்பது வருந்தத்தக்கது என முதலமைச்சர் கூறியுள்ளார். வரி பகிர்வு 4.097 விழுக்காடு என்ற மிக சொற்ப அளவிலேயே 5 ஆண்டுகளுக்கு இருக்கும் என்பதால் இதர ஒப்பிடத்தக்க மாநிலங்களை விட ஆண்டுக்கு சுமார் 5000 கோடி ரூபாய் நிதி இழப்பு ஏற்படும் என்று அவர் கூறியுள்ளார். பிரதமரின் கிராம சாலை மேம்பாட்டு திட்டத்துக்காக கடந்த பட்ஜெட்டில் 19,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு என அறிவித்துவிட்டு
திருத்திய மதிப்பீட்டில் 11,000 கோடி ரூபாய் ஒதுக்கி இருப்பதையும், ஊரக பகுதிகளில் பிரதமர் வீடு கட்டும் திட்டத்துக்கு 35,832 கோடி ரூபாய் நிதி என அறிவித்து தற்போது 32,500 கோடி ரூபாய் என குறைக்கப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பிரதமர் இன்டர்ன்ஷிப் திட்டத்துக்கு 10,831 கோடி ரூபாய் என கடந்த நிதிநிலை அறிக்கையில் அறிவித்து தற்போது திருத்திய மதிப்பீட்டில் வெறும் 526 கோடி ரூபாய் ஒதுக்கி இருப்பது மிகப்பெரிய ஏமாற்றம் என்று திரு ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழ்நாட்டுக்கென புதிய திட்டங்கள் நிதிநிலை அறிக்கையில் இல்லை என்பது தமிழ்நாட்டை மத்திய அரசு மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் தொடர்ந்து நடத்தி வருவதை வெட்ட வெளிச்சமாக்கி உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். வழக்கமாக மத்திய நிதியமைச்சர் வழங்கும் நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறும் திருக்குறளும் இந்த முறை இடம்பெறவில்லை என்பதுடன் தமிழ்நாட்டுக்கான எந்த முக்கிய திட்டமும் இடம்பெறவில்லை என்பதால் மொத்தத்தில் இது ஏமாற்றம் 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 என திரு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பொருளாதார மேலாண்மையில் மத்திய பட்ஜெட் மிகப்பெரிய தோல்வியடைந்து விட்டதாக முன்னாள் மத்திய நிதியமைச்சர் திரு ப சிதம்பரம் தெரிவித்துள்ளார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நேற்று தாக்கல் செய்த நிதிநிலை அறிக்கையில் மக்களுக்கான அறிவிப்புகள் இல்லை என்று எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன. இந்நிலையில் காங்கிரஸ் மூத்த தலைவரும் முன்னாள் நிதியமைச்சருமான திரு ப சிதம்பரம் ஊரக வளர்ச்சிக்கு 53,067 கோடி ரூபாயும், நகர்ப்புற வளர்ச்சிக்கு 39,573 கோடி ரூபாய், சமூக நலனுக்கு 9,999 கோடி ரூபாய், வேளாண் துறைக்கு 6,987 கோடி ரூபாய், கல்விக்கு 6,701 கோடி ரூபாய், சுகாதாரத்திற்கு 3,686 கோடி ரூபாயும் குறைக்கப்பட்டுள்ளதாக விவரித்துள்ளார். மேலும் அதிகமாக விளம்பரப்படுத்தப்பட்ட ஜல்ஜீவன் திட்டத்திற்கான செலவு 67,000 கோடி ரூபாயில் இருந்து வெறும் 17,000 கோடி ரூபாய் என ஒரே திட்டத்தில் 50,000 கோடி ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். சரிந்து வரும் ரூபாயின் மதிப்பை வலுப்படுத்த பட்ஜெட்டில் எந்த அறிவிப்பும் இல்லை என திரு ப சிதம்பரம் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் உரை முழுவதும் திட்டங்கள், நிகழ்ச்சிகள், நிறுவனங்கள், முயற்சிகள், நிதிகள், குழுக்கள், மையங்கள் என்று நிரப்பப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். I'm not sure if the government and or the finance minister had read the economic survey 25-26. The budget speech and the budget failed the test of economic strategy or economic statesmanship. கள்ளிச்செடி பசுவாகி பால் சுரக்கும், வேப்பம்பூ தேனெடுக்கும், பணவண்டு வறுமை கதிர் அறுக்க, கானல் நீர் வாய்க்கால்கள் கற்பனை அறுவடையில், கனவு நெல்மணிகள், தெருவோர ஜமீன்தார்கள் வரி செலுத்த, பஞ்ச ராஜ்ய பரிபாலனம் எங்கும் ஓங்கும் என மக்கள் நீதி மய்ய தலைவரும் மாநிலங்களவை உறுப்பினருமான திரு கமலஹாசன் கவிதை நடையில் பட்ஜெட்டை விமர்சித்துள்ளார். பொருளாதார வீழ்ச்சியையும் விலைவாசியையும் கட்டுப்படுத்த எந்த நடவடிக்கையும் இல்லை என தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா தெரிவித்துள்ளார். கட்டுக்கடங்காமல் உயரும் தங்கம், வெள்ளி விலை உயர்வை கட்டுப்படுத்தும் அறிவிப்பு இல்லாத பட்ஜெட் யானை பசிக்கு சோள பொரிதான் என்று அவர் கூறியுள்ளார். அமைதி தீர்வுக்காக நாளை மறுதினம் முத்தரப்பு பேச்சு நடைபெறுவதாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ள நிலையில் போரில் வெற்றி உறுதியாகிவிட்டதாக ரஷ்யா கூறியுள்ளது. நேட்டோ அமைப்பில் உக்ரைன் சேர முடிவெடுத்ததை எதிர்த்து அந்நாட்டின் மீது ரஷ்யா 2022 பிப்ரவரி 24 போர் தொடுத்தது. 4 ஆண்டுகளை நிறைவு செய்ய உள்ள இந்த போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கடும் முயற்சிகளை எடுத்து வருகிறார். உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி, ரஷ்ய அதிபர் புதின் ஆகியோரை அவர் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். அதன் பிறகு அமெரிக்கா முன்வைத்த அமைதி திட்டம் தொடர்பாக பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்த போதிலும் சமாதான தீர்வு எட்டப்படாமலேயே உள்ளது. உக்ரைனில் 20% பகுதியை ஆக்கிரமித்துள்ள ரஷ்யா எந்த ஒரு தீர்வாக இருந்தாலும் கிழக்கு டோன்ஸ்பிக் பிராந்தியம் தனது கட்டுப்பாட்டுக்குள் வர வேண்டும் என்று பிடிவாதம் பிடிப்பதால் அமைதி தீர்வு காண்பதில் இழுபறி நீடித்து வருகிறது. இந்நிலையில் புளோரிடாவில் ட்ரம்பின் அமைதி தூதர் ஸ்டீவ் விட்காஃப், மருமகன் ஜாரட் கஷ்னர் உள்ளிட்டோரை புதினின் சிறப்பு தூதர் கிரில் டிமிட்ரிவ் சந்தித்து பேசினார். இதையடுத்து ஜெலன்ஸ்கி நேற்று விடுத்த வலைதள பதிவில் அபுதாபியில் நாளை மறுதினம் தொடங்கி 2 நாட்கள் அமெரிக்கா மற்றும் ரஷ்ய குழுவினருடன் உக்ரைன் குழு பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக தெரிவித்துள்ளார். இதனிடையே மாஸ்கோவில் செய்தியாளர்களிடம் பேசிய ரஷ்ய பாதுகாப்பு குழு துணைத் தலைவர் டிமிட்ரி மெத்வதேவ், உக்ரைன் போரில் ரஷ்யாவை வீழ்த்த முடியாத ஐரோப்பிய நாடுகள் பொருளாதார தடை விதிப்பதால் அந்த நாடுகளின் பொருளாதார வளர்ச்சியும் பாதிக்கப்படுவதாக மெத்வதேவ் கூறினார். உக்ரைன் போரில் ரஷ்யாவை வீழ்த்த முடியாத ஐரோப்பிய நாடுகள் பொருளாதார தடை விதிப்பதால் அந்த நாடுகளின் பொருளாதார வளர்ச்சியும் பாதிக்கப்படுவதாக மெத்வதேவ் கூறினார்.
இதனிடையே உக்ரைன் நாட்டின் நிப்ரோ பெட்ரோக்ஸ் பகுதியில் ரஷ்ய ராணுவம் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் சுரங்க தொழிலாளர்கள் சென்ற பேருந்து தகர்க்கப்பட்டது. இதில் 15 பேர் பலியானதுடன் 7 பேர் படுகாயமடைந்தனர். இந்தியாவின் விழுமியங்களை சிதைக்க நினைக்கும் பாசிசத்தை வீழ்த்துவதுதான் இலக்கு என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் 100 நிறைவு விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய திரு ஸ்டாலின், திராவிட இயக்கமும் பொது உடைமை இயக்கமும் ஒரே இலக்கை கொண்டுள்ளதாக கூறினார். மத்திய விசாரணை அமைப்புகளின் வழக்குகளை காட்டி மிரட்டி அமைக்கப்பட்ட தேர்தல் கூட்டணியுடன் பரப்புரைக்கு வந்த பிரதமர் திரு மோடி அதிமுகவின் பெயரையே சொல்லவில்லை என்று அவர் சுட்டிக்காட்டினார். இடி, ஐடி, சிபிஐ வழக்குகளை காட்டி மிரட்டி அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தேர்தல் கூட்டணியோட தேர்தல் பரப்புரைக்கு வந்த மாண்புமிகு மோடி அவர்கள் அதிமுக என்கிற பெயரையே சொல்லல. ஏன்னா அதிமுக என்பது தனி கட்சி கிடையாது, பாஜகவுடைய கிளை அமைப்பு. 100 நாள் வேலை திட்டத்தில் காந்தியின் பெயரை அழித்திருக்கும் திட்டத்தில் 125 நாட்கள் வேலை என்று பாஜக சொல்லும்போது எடப்பாடி திரு பழனிசாமி 150 நாட்கள் வேலை தருவோம் என கூறுவதாக திரு ஸ்டாலின் தெரிவித்தார். அதிகமான வளர்ச்சியடைந்த மாநிலமாக தமிழ்நாட்டை திராவிட மாடல் உயர்த்தி இருப்பதாக குறிப்பிட்ட அவர், ஒற்றுமை இருக்கும் இடத்தில் பாஜகவின் பாசிச எண்ணம் ஈடேறாது என்பதை மீண்டும் நிரூபித்து காட்டுவோம் என்றார். இந்த தோழமைதான் பாசிசத்தை ஒழிக்கும், வீழ்த்தும். இந்த தோழமைதான் எதாச்சாதிகாரத்தை வீழ்த்தும். இந்த தோழமைதான் மதவாதத்தை வீழ்த்தும். இந்த தோழமைதான் சர்வாதிகாரத்தை வீழ்த்தும். விழாவில் பேசிய திராவிடர் கழக தலைவர் திரு கி வீரமணி, மனு தர்மத்தை ஆட்சிக்கு வரவிட மாட்டோம் எனவும் இது தமிழ் மண், சுயமரியாதை மண் என்றும் தெரிவித்தார். இன்றைய தினமும் சமூகத்தில் சாதி உள்ளது என கூறிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் திரு பே சண்முகம், இந்தியாவில் உள்ள இடதுசாரிகள் ஒன்றிணைவது அவசியம் என்று வலியுறுத்தினார். கம்யூனிஸ்ட் கட்சியினர் களத்தில் தொடர்ந்து போராடி வருவதாக மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ தெரிவித்தார். எதிர்பார்க்கப்பட்ட அறிவிப்புகள் மத்திய பட்ஜெட்டில் இல்லை என தொழில்துறையினர், விவசாயிகள் மற்றும் மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். மூலப்பொருட்கள் விலை ஏற்றத்தால் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் விலையை கட்டுப்படுத்த அறிவிப்புகள் ஏதும் இல்லை என்ற குற்றச்சாட்டை தொழில்துறையினர் முன்வைத்துள்ளனர். எனினும் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறையினருக்கு 10,000 கோடி ரூபாய் அறிவிக்கப்பட்டுள்ளது வரவேற்கத்தக்கது எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். டெக்ஸ்டைல் அண்ட் கார்மெண்ட்ஸுக்கு தனியாக ஒரு ஃபண்டை ஒதுக்கியுள்ளார்கள். அது ஒரு வரவேற்கக்கூடியது ஒன்றாகும். கட்டலர் மேனுஃபேக்சரிங் என்பது ஒரு முக்கியமான ஒரு கருத்தாக இருந்தது. அதற்கும் அவர்கள் ஃபண்டை ஒதுக்கியுள்ளார்கள். குறுந்தொழில் வளர்ச்சிக்காக 2,000 கோடின்னு அறிவிச்சிருக்காங்க. இதை வரவேற்கிற அதே டைமில் இந்த மூலப்பொருள் விலையேற்றத்தை கட்டுப்படுத்தி சீரான விலையில் மூலப்பொருட்கள் கிடைத்து உற்பத்தியை அதிகரிப்பதற்கான எந்த அறிவிப்பும் இந்த நிதிநிலை அறிக்கையில் இல்லாதது மிகுந்த ஏமாற்றத்தை அளிக்கிறது. சிறு முதலீட்டாளர்களை ஊக்கப்படுத்தும் அறிவிப்புகள் பட்ஜெட்டில் இல்லை என சந்தை நிபுணர்களும், தங்கத்தின் மீதான வரியை குறைக்கவில்லை என நகைக்கடை உரிமையாளர்களும் குறை தெரிவித்துள்ளனர். ஒரு பெரிய ஒரு ஜுவல்லரி பார்க்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை எங்களுக்கு நாங்கள் மிகவும் சந்தோஷப்பட்டிருப்போம். ஏன்னா விலை ஏற்றத்தினால தங்கமோட வியாபாரம் கிட்டத்தட்ட 25% நடந்துட்டு இருக்கு. அப்போ ஆசாரிகளுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்குது. வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் தொடர்ச்சியாக இந்த பங்கு சந்தையினுடைய விற்று அவர்கள் பணத்தை எடுத்து செல்வதன் மூலமாக பங்கினுடைய விலையும் குறைந்திருக்கிறது. பங்கு சந்தையினுடைய வாலட்டிலிட்டி, ஏற்ற இறக்கம் அதிகமாக இருப்பதனால் சிறு முதலீட்டாளர்கள் சரியாக இதில் லாபம் சம்பாதிக்க முடிவதில்லை. அவர்கள் லாபம் சம்பாதிப்பதற்கும் மார்க்கெட் ஒரு நிலையான ஸ்திரமான ஒரு இதில் இருப்பதற்கு இந்த நிதிநிலை அறிக்கை ஏதாவது வழிவகுக்கும் என்று எதிர்பார்த்தோம். சுற்றுப்புற சூழலை மேம்படுத்தும் அறிவிப்புகள் இல்லை என சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் அதிருப்தி தெரிவித்துள்ள நிலையில் தங்களது நீண்டகால கோரிக்கையான டீசல் மானியம் உயர்வு பற்றிய அறிவிப்பு இடம்பெறவில்லை என மீனவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எல்லா பக்கமும் ஏர் பொல்யூஷனை பற்றி பேசுகிறோம், வாட்டர் பொல்யூஷனை பற்றி பேசுகிறோம். அதுக்கு என்ன தீர்வு? நீங்கள் இண்டஸ்ட்ரி சப்போர்ட் பண்ணுங்கள், மற்றதெல்லாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். பட் இதுக்கும் இதை எல்லாத்தையும் இம்பேக்ட் பண்ணுது. போட் இன்னைக்கு விசைப்படகு இன்னைக்கு ஒரு நாள் தொழிலுக்கு போகணும்னா 1,40,000 நாங்க டீசல் எரிபொருள் தேவை. இதே மாதிரிதான் இங்க இருக்கிற பாரம்பரிய மீனவர்களுக்கு இங்க மண்ணெண்ணையும் இங்க இருக்கிற எரிபொருட்களை வச்சுதான் நாங்க கடலுக்கு தொழில் பார்க்க முடியும். இன்னைக்கு அந்த டீசல் விலை 50 ரூபாய் இருக்கச்சுல என்ன மானியம் கொடுத்தீங்களோ அதே மானியம் தான் இன்னைக்கு 100 ரூபாய் வரச்சிலையும் நீங்க கொடுக்குறீங்க. ஒட்டுமொத்தத்தில் ஏமாற்றம் அளிக்கும் வகையிலேயே மத்திய பட்ஜெட் அமைந்துள்ளதாக விவசாயிகள், மீனவர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் கருத்து தெரிவித்துள்ளனர்.
தேர்தல் ஆணையம் விசாரணை அமைப்புகளை தொடர்ந்து உயர்நீதிமன்ற கொலீஜியத்தையும் மத்திய அரசு கைவசப்படுத்தி உள்ளதாக உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி திரு ஹரி பரந்தாமன் கூறியுள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தல் ஆணையம், ஆளுநர், சிபிஐ, அமலாக்கத்துறை, வருமான வரித்துறையை அடுத்து அண்மையில் தணிக்கை வாரியத்தையும் பாஜக அரசு கைப்பற்றிவிட்டதாக தெரிவித்தார். இந்த வரிசையில் உயர்நீதிமன்றத்தையும் மத்திய அரசு கைப்பற்றிவிட்டதாக சந்தேகம் எழுந்துள்ளதாக திரு ஹரி பரந்தாமன் குறிப்பிட்டார். நீதிபதிகள் நியமனத்தில் சமூக நீதி கடைபிடிக்கப்படவில்லை என்ற அவர், தென் தமிழகத்தில் உள்ள பல பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினர், சீர்மரபினர் ஒருவர் கூட இதுவரை நீதிபதியாக நியமனம் செய்யப்படவில்லை என்றார். தமிழ்நாட்டின் தெற்கு பகுதியாகிய உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய டீநோட்டிஃபைட் கம்யூனிட்டி என்கின்ற சீர்மரபினர் ஒருவர் கூட ஆகவில்லை. இதை யாருன்னா பாருங்க, இப்போ 75 ஆண்டு ஆகிவிட்டது, அவர் ஒருவர் கூட அவர்கள் ஆகவில்லை. தமிழ்நாட்டில் நீதிபதிகள் நியமனத்துக்காக 3 நீதிபதிகள் கொண்ட கொலிஜியத்தில் இருந்த நீதிபதி திருமதி நிஷா பானு திருப்பரங்குன்றம் மலையில் ஆடு கோழி வெட்டலாம் என தீர்ப்பு வழங்கியதால் கேரள உயர்நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டதாக திரு ஹரி பரந்தாமன் கூறினார். தமிழ்நாட்டில் 24 நீதிபதிகளை நியமிப்பதற்கான பரிந்துரை பட்டியலில் ஒருவர் கூட இஸ்லாமியரோ கிறிஸ்தவரோ இல்லை என்ற அவர், பரிந்துரை பட்டியலை உச்சநீதிமன்ற கொலீஜியம் திருப்பி அனுப்ப வேண்டும் என்று வலியுறுத்தினார். மீண்டும் முக்கிய செய்திகள். அமெரிக்காவின் மிரட்டலுக்கு ஈரான் அஞ்சாது என்று கூறியுள்ள அந்நாட்டின் உயர் தலைவர் கமேனி, தம் நாட்டின் மீதான எந்தவொரு தாக்குதலுக்கும் பலமான பதிலடி தரப்படும் என ட்ரம்பை எச்சரித்துள்ளார். தமிழ்நாட்டுக்கான எந்த முக்கிய திட்டத்தையும் குறிப்பிடாத நிதிநிலை அறிக்கையில் வழக்கமாக இடம்பெறும் திருக்குறளும் புறக்கணிக்கப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். உக்ரைன் விவகாரத்தில் அமைதி தீர்வுக்காக நாளை மறுதினம் முத்தரப்பு பேச்சு நடைபெறுவதாக ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ள நிலையில் போரில் வெற்றி உறுதியாகிவிட்டதாக ரஷ்யா கூறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.